பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 5வது வசனம். Psalm 62 verse 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நாம் என்ன காரியத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது அவரிடத்திலிருந்து நமக்கு வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே நம்ம விசுவாசிக்கலாமா? தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ என்ன செய்யி, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இங்கிலீஷில் வெயிட் சைலண்ட்லி ஃபார் காட் அலோன். கர்த்தரை நோக்கி நீ என்ன செய், அமைதியா நீ அமர்ந்திரு, அமெரிக்கையோடு இரு. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா, அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆண்டவர் இம்மீடியட்டாக ஏதாவது செய்யணும், இல்லைன்னா நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒரு பதில் வரலன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், இவங்களை கேட்டுடலாமா, அவங்கள கேட்டுடலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம என்ன பார்க்குறோம்? தாவீது சொல்கிறாரு, நீ பதட்டப்படாத, நீ பயப்படாத, என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, பி ஸ்டில். ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். Psalm 46:10 நம்ம பார்க்குறோம். என்ன வசனம்? பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அமெரிக்கையாக இருக்கிற ஒரு அந்த அப்படியே நம்மளை காம் டவுன் பண்ணுறது. சில நமக்கு ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு என்ன பண்ணுது, அப்படியே அலப்பாயுது. இதை பண்ணலாமா, அதை பண்ணிடலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா. அப்போது நம்ம மனசு என்ன செய்யுது, அந்த டைமில் வந்து நம்மளால் ஒரு டெசிஷனையுமே கரெக்டாக எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்திடலாம், நிறைய நேரத்தில் நம்ம தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என்ன செய்யணுமா, நம்முடைய ஆத்துமா அமர்ந்து இருக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல பாருங்களேன், தாவீது தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவர் சொல்கிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஒருவேளை பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம டிசம்பர் மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுசுலையும் அநேக காரியங்கள் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து ஒருவேளை எதுவுமே நடக்கலை, டிசம்பர் மாதமே வந்துருச்சு, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்கலையே, இந்த அற்புதம் நடக்கலையே, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்களே ஆனால் அது நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் பேசுங்க. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவரால் எனக்கு வரும். அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் எதை குறித்து நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு விரும்புகிறீங்க, ஆண்டவரே என்னுடைய சுகத்துக்காக நான் ஜெபித்தேனே, என்னுடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்கிறீங்களா? நீங்கள் நம்புகிறது அவரால் உங்களுக்கு வரும்னு விசுவாசிங்க. உடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, இல்லை குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும். அல்லேலூயா. மை எக்ஸ்பெக்டேஷன் வில் கம் ஃப்ரம் காட். இங்கிலீஷில் நம்ம தியானித்தோம், எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எதிர்பார்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நான் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறேனோ அது தேவன் எனக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல இவங்க உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த உதவியை அனுப்புகிறது தேவன் அல்லவா? இந்த டாக்டர்கிட்ட போனால் நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைச்சா சரியாயிரும் அப்படிலாம் நினைக்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தது தேவன் அல்லவா? அந்த டாக்டர் மூலமாக நமக்கு சுகத்தை கொடுத்தது தேவன் அல்லவா? இந்த பணத்தின் மூலம் இந்த காரியம் எனக்கு சரியானதுக்கு காரணம் தேவன் அல்லவா? இந்த நபர் எனக்கு உதவி செய்தார்களே, அந்த நபரை எனக்கு தேவதூதனை போல அனுப்பினது தேவன் அல்லவா? அப்போ நான் நம்புகிறது என் தேவனாலே வரும்.
என் தேவனிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. அந்த ஒரு உத்தரவாதத்தோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடமாக பண்ணி ஆண்டவரை பார்த்து நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து நம்ம சொல்லலாமா, என் ஆத்மாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ பதட்டப்படாத, இதுவா அதுவான்னு சொல்லி குழம்பாத, கன்ஃபியூஸ் ஆகாத, நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி அமர்ந்துருங்க. கொஞ்சம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவத்தில் அப்படியே நம்மளை ஆண்டவரை பழக்குவிக்கட்டும். இது சமையல் பண்ணும்போது எல்லாம் அப்படியே ஆண்டவரோடைய கூடயே நீங்கள் பேசிக்கிட்டே செய்யுங்க. அப்படியே ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவத்திலேயே நம்ம அதிகமாய் வளர 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 கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும், எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். ஆமே. இன்னைக்கு விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணலாமா? பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். இல்லை, அநேக காரியங்கள் உங்களுக்கு காதுகளிலே கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துச்சு. இன்றைக்கி இந்த வசனத்தை வச்சு நம்ம அப்படியே நம்மளை தியானிக்கலாமா? சங்கீதத்தில் 62:5 சொல்லப்பட்டது போல், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். நீங்கள் நம்புகிற காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளை இடுவார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன். இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?